ஆயுத எழுத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கும் நேர்களே. திமுகவுக்கு சவாலா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு இந்த விவாதத்தை கட்டமைத்திருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்களும் இணைந்திருக்கிறார். மற்ற விருந்தினர்கள் தொடர்ந்து இணைய இருக்கிறார்கள். நிறைய விருந்தினர்கள் இருக்காங்க இன்னைக்கு. திரு கேசி பீட்ட, இந்த கூட்டணி எவ்வாறு அமைந்தது? ஏன்னா ஒரு வருஷம் இருக்கப்போ இன்னைக்கே மேடையில் அமர்ந்து அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? இதனுடைய பின்னணியில் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுது? கூட்டணி அமைச்சரவை என்ற திரு அமித்ஷா அவர்களின் அறிவிப்பும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்ட முடிவும் அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடுமையான எதிர் விளைவுகளை இது தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஏற்படுத்தும். தமிழ்நாடு 1967க்கு பிறகு எந்த ஒரு தேசிய கட்சியும் ஆண்டது இல்லை. முழுமையான திராவிட பூமியாக மட்டுமே திராவிட சித்தாந்தங்களால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த வடிவத்தை அதனுடைய பலனை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை தான் கட்டி அமைத்தார். மோடியா லேடியா என்கிற அளவுல தான் ஜெயலலிதா அம்மா அவர்களும் அந்த பாஜக என்கிற அந்த எதிர்ப்பு நிலையை அவருக்கு பல கடுமையான சோதனைகள் வந்த பொழுதும் அதை எதிர்கொண்டார். 1980 அன்றைய திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு தமிழ்நாட்டு மக்களை சந்தித்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அமித்ஷா அது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப உங்க பங்களிப்புடையா அப்படின்னா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அமைப்போம் அப்படின்றாரு. தேர்தலுக்கு பின்னாடி முடிவு பண்ணுவோன்றாரு. இல்ல அதாவது எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பேசப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களும் யாருக்கு எத்தனை சீட்டு என்பதும் எனக்கு தெரியும். கூட்டணி ஆட்சி அமைகிற வகையில தான் இவர்கள் பங்கீடுகளை தெரியும் அப்படின்னா எவ்வளவு சொல்லிருங்க, நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இல்ல அது அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற வகையில அந்த தொகுதி பங்கீடுகள் அமையவில்லை. நிச்சயமாக கூட்டணி ஆட்சியாக மட்டுமே தான் அது அமையும். அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் திரு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு சூசகமாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அந்த கூட்டணி ஆட்சி என்பதை பாஜக அதனுடைய மதவாத சித்தாந்தங்களை தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி ஆட்சி மூலமாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக அது பீகார் ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் அவர்கள் 3 படிநிலைகளை 3 ஸ்டெப்ஸ் வைத்திருக்கிறார்கள். முதலில் ஒரு கூட்டணியை அமைப்பார்கள். அதிமுகவோடு 2021 அமைத்தார்கள். அடுத்து 2026 கூட்டணி ஆட்சி என்று அமைப்பார்கள். அடுத்து 2031 தனித்து ஆட்சி அமைக்கிற பணியை செவ்வனே செய்து முடிப்பார்கள். இதைத்தான் அவர்கள் பீகாரிலும் செய்தார்கள், மகாராஷ்டிராவிலும் செய்தாங்க, மற்ற இந்தியாவில் இருக்கிற வட மாநிலங்களில் செய்தார்கள். ஆனால் வட மாநிலங்கள்ல பாஜக அந்த ஜனதா கட்சி அந்த காலகட்டத்தில இருந்து பாஜகவுக்கு ஒரு பேஸ் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அல்லது அதிமுக என்கிற வகையில தான் இது இருக்கும். 2 படிநிலைகள். ஒன்று, கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது, பாஜக எந்த விதத்திலும் மறைமுகமாக கூட ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைய திரு அமித்ஷா அவர்களது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தீங்கன்னா கூட முழுமையாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிர்நிலை அரசியல்களை, அந்த எதிரும் புதிருமான கருத்துக்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை மட்டும்தான் அவர் எடுத்து வைத்தாரே ஒழிய ஓர் இடத்தில் கூட அதிமுக கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை இது போன்ற சாதனைகளை செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள், நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. மும்மொழி கொள்கையை அமித்ஷா அவர்கள் அதை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் அதிமுக கொள்கை என்பது இருமொழி கொள்கை. இது மாதிரி நம்ம அதே போல நீட் விவகாரங்கள் ஆகட்டும், இதுல ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்திலும் அது அதிமுக தொண்டர்களும் சேர்த்து இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய நட்சத்திரப்படி தமிழ் மரபுப்படி இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதிமுக என்கிற மாபெரும்
இயக்கத்திற்கு ஒரு கருப்பு நாள், ஒரு துக்க நாள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு முடிவுரையை எழுதிய நாளாகத்தான் அதிமுக தொண்டர்கள் பார்க்கிறாங்க. இது ஒரு மிக கடினமான ஒரு முடிவு. எப்படி இதற்கு தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார்? அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த தொண்டர்கள் இதை ஏற்க மாட்டார்கள். ஓகே, கேட்போம். நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு டிடிஎஸ் உடைய பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதில் ஒரு கூட்டணி அரசு அமைக்கணும், பாஜக பங்கேற்போடு ஒரு அரசு அமைக்கணுன்ற உள்நோக்கம் இருக்கு. இது அதிமுகவிலே சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற பார்வை எடுக்கிறார். இல்ல, நான் தொடர்ந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் பிஜேபி திமுக இனி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காரணம், கூட்டணி ஆட்சி தான் நல்லதுன்னு தமிழகத்துக்கு நல்லதுன்னு அண்ணாமலை போன ஜூன்ல சொன்னாரு. விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டுல சொன்னாரு. அதிமுக அதை சொல்வதற்கு தயங்கி கொண்டே இருந்தது. அந்த தயக்கத்துக்கு பின்னாடி இருந்த காரணம் எனக்கு புரியல. நான் அதனால இது வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமா இன்னைக்கு அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்காங்க. எந்த அரசியல் நோக்கரை கேட்டீங்கன்னாலும் அதிமுக ஒன்றிணைன்னுவாங்க. ஆனா ஆட்சி மட்டும் ஒரு கட்சி ஆளும், மற்றவங்க எல்லாம் பல்லக்கு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 2006 திமுக என்ன மாதிரியான அதிமுகவுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்க கூட்டணி அரசு அமைக்க உள்ள வரீங்களோ? அப்ப இவ்வளவு நாள் மத்திய அரசுல கூட்டணி அரசு நடந்து கொண்டே வந்தது. அது யாருடைய பலவீனத்தினால? காங்கிரஸ் பலவீனம், பிஜேபி பலவீனத்தினால நடந்தது. ஒரு நாடுங்கிறது பல மாநிலங்களுக்கு உட்பட்டது. ஒரு மாநிலங்கிறது பல கருத்துக்களுக்கு, சித்தாந்தங்களுக்கு உட்பட்டது. கூட்டணி ஆட்சின்னு அமைந்தாதான் அந்த நாடு உருப்படும் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு அவசியம் இல்லாம இருந்தது இந்தியாவில. இன்னைக்கும் பல மாநிலங்கள் அது அவசியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 23,400 கோடியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்றேங்க, இப்போ ஒரு மாநிலத்தை கேசி பழனிசாமி ஐயா முதலமைச்சரா இருந்து ஆள்றாரு. பிரச்சனை கட்டுக்கடங்காமல் போகுது. கட்டுக்கடங்காமல் போகும்போது அவர் ராணுவத்தை கூப்பிடுறாரு. ராணுவத்தை கூட்டுறதுனாலேயே அவர் பலவீனமானவர்னு அர்த்தமா? கிடையாது. இந்த கூட்டம், இந்த 23,400 கோடிக்குள்ள சொன்ன கூட்டத்தை அழிக்கணும்னு சொன்னா, இது அமித்ஷா அவர்கள் நேரடியாக அதிமுகவால திமுகவை எதிர்கொள்ள முடியல, அதனால பாஜகவை அதிமுக துணைக்கு கூப்பிட்டு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம்? வாய்ப்பே இல்ல. சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதிமுக தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அதிமுகவுடைய தொண்டன்கிற டெபினிஷனே திமுக என்பது ஒரு தீய சக்தின்ற எண்ணம் இருக்கிறவன தான் அதிமுக தொண்டன்னே சொல்லுவாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீட்டுல முரண்படுறீங்களே, இருமொழியில முரண்படுறீங்களே அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியவங்க, காவேரியில ஒரு பிரச்சனை தீர்க்க மாட்டேங்கிறீங்களா, முல்லைப்பெரியாறு தீர்க்க மாட்டேங்கிறீங்கிறதெல்லாம் கேட்கத்தான் செய்யறோம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, பிஜேபி கூட்டணி ஒண்ணும் புதுதில்லை. தமிழகத்துக்கு முதல்ல பிஜேபி கூட்டணியை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. கரசேவைக்கு செங்கலை அணைத்தது ஜெயலலிதா அம்மா. தெளிவாக தன்னை ஒரு இந்துவாகவும் ஆனால் நாட்டின் முதலமைச்சராகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டது ஜெயலலிதா அம்மா. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை மாணவர்கள் எப்படி வேணாலும் போலாம், ஆனால் நான் இருமொழி கொள்கையை ஒத்துப்பேன்னு சொன்னா அதை பக்குவமாக சொல்வதற்கு அதிமுகவுக்கு தெரியும், பதட்டமாகவே சொல்லிக் கொடுப்பதற்கு திமுகவுக்கு தெரியும். திமுக ஒரு விஷயத்தை எதிர்க்குதுன்னா தன்னை காத்துக்கொள்ளதான் எதிர்க்கும். அதிமுக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுன்னு சொன்னா அதுல மக்களுடைய சிந்தனைங்கிறது ஒண்ணு இருக்கும். அது இந்த வேறுபாடை புரிந்து கொண்டுதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதையும் கேட்போம். டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் திமுக எடுக்குதா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்திருக்காரு. அதையும் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி நம்ம விவாதம் 2 மணி நேரம் தொடர போறோம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். திரு மதிவாணன், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது இப்போ 5 முனை போட்டி, ஒருவேளை 3 முனையா கூட மாறலாம் அப்படின்றாங்க. அது உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு சவால் இல்லையா? இல்ல சார், அதாவது நாங்க நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருந்ததுதான், இவங்க 2 பேரும் மறைமுகமா கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் துரோகம் பண்றாங்க, தமிழருக்கும் துரோகம் பண்றாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளமா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த கூட்டணிக்கான ஒரு தேர்ந்து 13 தேர்தலில் அவங்க தோல்விதான் மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க. தேர்ந்து என்ன பண்ணிட போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க 2வது விஷயம் அமித்ஷா அவர்கள் பேசுனதா இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அமித்ஷா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும்,
2 பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திப்புன்னு சொல்றாரு அவரு. ஆனா கடைசி வரைக்கும் பாவம் எடப்பாடி பழனிசாமி அவர் பேச கூட அனுமதிக்கல. அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. அவர் வந்து பேசவே கூடாது. அவர் வந்து இந்த பிஜேபியோட சேர்ந்து இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணத உணவு பாதுகாப்பு மசோதாவா இருக்கட்டும், இல்ல உதயமின் திட்டமா இருக்கட்டும், இல்ல அக்னிபாத் திட்டமா இருக்கட்டும், இல்ல முத்தலாக்கு சட்டமா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல வேளாண் சட்டமா இருக்கட்டும், இல்ல டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமா இருக்கட்டும், இல்ல சிஏஏ NRC NPR சட்டங்களா இருக்கட்டும், இப்படி எல்லா சட்டங்களும் பிஜேபியும் அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தான் மக்கள் விரோத ஆட்சி நடத்துச்சு. இவருடைய சப்போர்ட்ல தான் ஒட்டுமொத்த திட்டங்களும் சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. 2019 வந்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எளிதா இருக்கும் அப்படின்றீங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பிரச்சாரத்துக்கு எளிதா இருக்கும்ன்றீங்க சார். நாங்க ஆல்ரெடி தளபதி சொன்ன மாதிரி 200க்கு 200 நாங்க ஜெயிக்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு சார். சார் 2021 தேர்தல் அவங்க சொல்றது 2 கூட்டணிக்கு இடையில 5% தாங்க வித்தியாசம் அப்படின்றாங்க. அது ஈவன் பண்ணிராதா? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா அது ஈவன் பண்ணிராதா? இல்ல நீங்க ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நாங்க பத்திரிகையாளர் கேட்டதே நான் திரும்ப சொல்றேன். பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அமித்ஷா கிட்ட. அதாவது நீட் மசோதா பத்தியும் டீலிமிட்டேஷன் பத்தியும் அவர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே, ஏன் அதுக்கு அவர் பதில் சொல்லாம போறாரு? நாங்க பிரச்சனையை திசை திருப்புறோம்னு சொல்றாரு. அது எந்த வகையில நியாயம்? நீங்க நேரடியா ஒரு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் வந்து குறையப்படாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல என்ன அடிப்படையில இருக்கோ அதே அடிப்படையில இருக்கும் அவரால் சொல்ல முடியல. இல்ல அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் வந்தப்ப இதே கேள்வி தானே சொன்னார். சார் அவர் சொன்ன வார்த்தை சதவீத அடிப்படைன்னு சொல்றாரு. எந்த சதவீத அடிப்படையில? மக்கள் தொகை அடிப்படையிலையா இல்ல இப்ப இருக்கிற அடிப்படையிலையா? நீங்க அந்த சதவீத அடிப்படையில எந்த சதவீதம் ஒரு இடம் இருக்குல்ல. நீங்க மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவரு பண்ண எல்லாத்தையும் வந்து திசை திருப்புறோம்னு பேசுறாரு அமித்ஷா அவர்கள். அவரே ஊழலை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க நீங்க? ரஃபேல் ஊழல்ல இருந்து PM கேர் ஊழல்ல இருந்து 5G ஏல ஊழல்ல இருந்து பாரத் மாலா ஊழல்ல இருந்து வியாபம் ஊழல்ல இருந்து பங்குச்சந்தை ஊழல்ல இருந்து கடைசியா வந்து தேர்தல் பத்திர முறைகேடு வரைக்கும் இன்னைக்கு பெண்டிங்ல தானே சார் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றீங்க? நீங்க ஒண்ணு சேர்றதுனால எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒரு கட்சியா. ஆனா ஒரு தமிழனா நீங்க பண்ண துரோகத்தை நாங்க மறக்க முடியாது இல்ல. இந்த நாட்டுடைய ஒரு சராசரி குடிமகனா எங்களுக்கு வந்து நீங்க செய்திருக்க துரோகங்கள் நாங்க மறுக்கவும் முடியாது, யாராலையுமே மறைக்க முடியாது. சரி, இல்ல நீங்க பாஜகவை இந்த தேர்தல் எதிர்க்கிறத விட இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல். EPS தலைமையிலான அதிமுக கூட்டணியில பாஜக இருக்க போகுது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியை எதிர்கொள்ள போகுது. அப்போ நீங்க அதிமுக விசஸ் திமுகன்னு கட்டமைக்காம பாஜக நோக்கி கட்டமைக்கிறீங்களா? இல்ல சார், தோல்வியின் நாயகன் எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்க போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா செய்த துரோகங்களை வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? ஒரு வாக்காளர் கிட்ட போய் நம்ம சொல்லும் போது நம்மளுடைய சாதனைகள் சொல்ல போறோம். அதே நேரத்தில் எதிர இருக்கவங்களுடைய துரோகத்தை நம்ம சொல்லணும்ல. எங்களுடைய சாதனைகள் இருக்கு சார். இல்லம் தேடி கல்வியில இருந்து மக்களை தேடி மருத்துவத்துல இருந்து இன்னுயிர் காப்பகம் திட்டத்தில இருந்து காலை சிற்றுண்டில இருந்து மகளிர் உரிமை தொகையில இருந்து விடியல் பயண திட்டத்துல இருந்து எத்தனை திட்டங்கள் இருக்கு சார். எங்களுக்கு திட்டங்கள் இருக்கு. அதே நேரத்துல நீங்க பண்ண துரோகத்தையும் நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம்ல சார். உங்களுக்கு திட்டம் இருக்கு சார். அமித்ஷா ஒரு திட்டத்தோட வந்திருக்காரு அப்படின்றது புரியலையா? ஏன் சார் அமித்ஷா தேர்தல் சந்திச்சார்? 240 சார் மைனாரிட்டி பாஜக அரசு தானே சார் இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. மெஜாரிட்டில இருந்து மைனாரிட்டில இறக்கி விட்டுருக்காரு அமித்ஷா. அவருக்கு இது அவமானம் இல்லையா சார்? ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியா காத்திருந்தேன்னு சொல்றதுல எங்க வந்து வெளிப்படையா தெரியுது சார். நீங்க எடப்பாடி பழனிசாமி சாஷ்டாங்கமா கூவத்தூர் ரெசார்ட்ல நடந்தத இன்னைக்கு ITC சோலால நடந்திருக்கு. அன்னைக்கு பத்திரிகையாளர் கேமரா முன்னாடி அது நடந்தது இல்ல சார். கௌரவமா பக்கத்துல உட்கார வச்சு 2 பேரும் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சிகள் தான். கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. உங்க தலைமை தானே கூட்டணி இருந்தீங்க, நீங்க பேச வேண்டியதானே? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க செய்த ஒரு சாதனைகள் சொல்ல வேண்டியதானே? கேப்போம். என்ன பேசுறாங்க இவங்க? முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு மனசாட்சி எல்லாமே பேசுறாங்களே சார். கேட்போம். நான் திரு அருணன் அவருடைய பார்வையை வாங்கிட்டு வந்தேன். திரு அருணன், திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தொடர் வெற்றிகளை பெற்று இருக்கு அப்படின்றது உங்க கூட்டணியினுடைய முக்கியமான அம்சமா சொல்றீங்க. அப்பேற்பட்ட சூழல்ல தான் ஓராண்டுக்கு முன்பே ஒரு மெகா கூட்டணிக்கு கட்டமைக்க அமித்ஷா முயற்சி பண்றாரோ அதனுடைய முதல் வெற்றியா அதிமுக கொண்டு வந்துட்டு தான் பார்க்கலையா? இது வெற்றியே கிடையாது. அதுவும் குறிப்பாக அதிமுகவுக்கு இது கொள்கை ரீதியாக மிக மோசமான தோல்வி, கோட்பாடு ரீதியாக படுதோல்வி. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு
அண்ணாவினுடைய கோட்பாடுகளாகிய மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கைக்கு துரோகம் செய்கிறது பாஜக அரசு. இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கையை முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டா தான் பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கூட அவரால் தட்டி கேட்க முடியல. அப்புறம் இப்போ கூட வக்ஃபு திருத்த மசோதான்னு சொல்லி சிறுபான்மையோருக்கு துரோகம் பண்ணியிருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் மிக முக்கியமானது மத நல்லிணக்கம், சிறுபான்மையோர் உரிமை காப்பு, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வர்றார். நான் இதை கேட்டா அவங்க பொதுவா அதிமுக சொல்லுவாங்க, உங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையில வேறுபாடுகளே இல்லையான்னு. நிச்சயமாக சில வேறுபாடுகள் இருக்கு. அதனால தானே தனித்தனி கட்சியா இருக்கு. ஆனா எங்க மாறுபட்ட கருத்து இருக்கோ அதுல என்ன செய்யணும்? வர்றேன் இல்ல வர்றேன், இது நல்ல கேள்வி. ஆனா அதுக்கு முன்பு இது அண்ணாவினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே, எம்ஜிஆருடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே, இருமொழி கொள்கை, மாநில உரிமை, அதற்கு முற்றிலுமானது. அதே போல திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, கவர்னருடைய அந்த வேலைகள், இன்றைக்கு நறுக்குன்னு ஒரு குட்டு கொட்டி இருக்குது உச்ச நீதிமன்றம், இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கு. கொஞ்சம் கூட கவலைப்படாம அதற்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி என்று பாஜக அறிவிக்குது. இவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கார். ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் என்ன சொன்னாரு, இப்ப கூட முதல்ல என்ன சொன்னாரு, பாஜகவோட கூட்டணி இல்லைனாரு. அப்புறம் என்ன சொன்ன, ஐயா தேர்தல்லாம் நெருக்க விட்டு வரட்டும் ஐயா அப்பதான் கூட்டணினாரு. இப்ப என்ன திடீர்னு போய் இப்ப கூட்டணி? அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்கப்படும், எப்படி கவலையே படம். அப்ப என்ன காரணம், இது பின்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி நடந்து நமக்கு தெரியாது. ஆனா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? சரி, இப்ப நீங்க அந்த குறைந்தபட்ச கூட்டணி நானும் பார்த்தேன், கேட்டேன். மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையவே அமித்ஷா பயன்படுத்தினார். சரி, ஆனா அவர் என்ன கவனமா சொன்னார் பாருங்க, நீட்டு விவகாரமா, மொழி கொள்கையா, டீலிமிட்டேஷன் விவகாரமா, இதெல்லாம் நாங்க உட்காந்து பேசிய அப்புறம் தான். அப்படின்னா அந்த மினிமம் ப்ரோக்ராம் எப்படி இருக்குமோ யாருக்குங்க தெரியும்? வந்தா தான் தெரியும். நான் சொல்றேன், பாஜகவுடைய நிலைப்பாடுகளை அநேகமாக அதிமுக ஒப்புக்கொள்ள கூட. அப்ப என்ன ஆகும்? ஆகவே இதெல்லாம் சொல்லிட்டாரு, மினிமம் பார்ட்டி ப்ரோக்ராம் சொல்லிவிட்டாருன்னு ஒண்ணு இது பண்ண முடியாது. இதுல இன்னொரு விஷயம், பாஜக அதிமுகவுக்கு இப்படின்னா பாஜகவுக்கு இதுல ஒரு பெரிய பின்னடைவு. அது என்னன்னா, பாஜக காரங்களும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களும் இந்த விவாதங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலை தலைமை தாங்கின பிறகு பாஜக பயங்கரமா வளர்ந்துருச்சியா தமிழ்நாட்டுல, இனிமே சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தான் கூட்டணி, அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர், அப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்ப நம்ம திரும்ப அப்படி என்னையா ஆதாரம் இருக்கு? இப்ப கடைசியா நடந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல கூட பாஜக நிக்காம ஓடி வந்துருச்சு. அண்ணாமலை தலைமையில பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு என்பதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பேன். ஒண்ணு அதெல்லாம் வளர்ந்துருக்கியா? இப்ப கடைசியா அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு, பாஜக தலைமையில இல்ல, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான். ஒருவேளை பாஜக தலைமையில சொன்னா ஒரு திராவிட கட்சி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, பாஜக தலைமையில இல்லை, நீ அதிமுக தலைமையில தான் என்கிற இந்த அறிவிப்பு இப்ப நான் சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்தை ஒப்புக்கொள்ளுது. பாஜக இரண்டாம் நிலையில் தான் இருக்கு, முதல் நிலையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் இருக்கு என்பது. அதே போல அண்ணாமலையை பற்றி இவங்க கொடுத்த பில்டப் எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப இவரு தலைவர் பதிலிருந்து நீ எடுத்த பிறகுதான் இந்த கூட்டணியான்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு. ஒரு உள்துறை அமைச்சர் சார், இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைவரா தானே இருக்காரு, கையப்படி சொல்றாரு. இன்றைக்கு வரைக்கும் தான் இருக்காரு, நாளைக்கு இல்லைன்னு இன்னைக்கே தெரியும்ல. ஒரே ஒருத்தர் தானே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா எவ்வளவு கூலா சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன, அண்ணாமலையை பத்தி நீங்க கொடுத்த பில்டப்லாம் என்னாச்சு? இந்த பக்கம் பார்த்தா இந்த வேடிக்கையும் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த வினோதமான கூட்டணி, விசித்திரமான கூட்டணி நிச்சயமாக இது மக்கள் மனதிலே இடம் பெறாது, எடுபடாது. திரு மதிவாணன்ட்ட பிரச்சனைகளை திசை திருப்புறீங்க அப்படின்ற அந்த இடத்துல வர்றாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், நீட்டுக்காக இப்போ நடத்தின அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் அப்படின்னு இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக தொடர்ந்து முன்வைக்குது. அப்படின்றப்போ பாஜக அதை தடுப்பதற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு கூட்டணி அமைக்குதோ? இல்ல சார், எந்த பிரச்சனையும் நாங்க திசை திருப்பலன்ற இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் பதில் சொல்றது இல்ல. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறோம், மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறோம். நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு இல்ல, அது எங்கிருந்து வருது அந்த ஆணவம் கேட்கிற? கூட்டாட்சி தத்துவத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம்
ஆளுநர் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்போது என்ன சொல்றாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமும் நீங்க சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தீர்மானத்தை ஏத்துக்கிற இடத்துல நீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க, அதை திரும்ப அனுப்புறீங்க. அது சம்பந்தமா பேசும்போது அது பேச தயாராவே இல்லையா? இப்ப நீட் சம்பந்த மசோதா பத்தி பேசும்போது அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகளை திமுக முன்வைக்குது, நாடாளுமன்றத்தை முடக்குறீங்க. சோ அப்ப அதுக்கான பதில் கவுண்டர் தான் இங்க அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு பாக்கலையா சார்? இது ஒரு தோத்து போன கூட்டணி சார். இந்த கூட்டணியை பத்தி என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா ஐடிசில சந்திச்சாங்களோ அப்பவே தளபதி சொன்ன 200 ஜெயிக்கிறதுன்றது நிச்சயமாயிடுச்சு சார். இது ஒரு தோத்து போற கூட்டணி. இந்த கூட்டணி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க பண்ண துரோகங்கள் யாரும் மறக்கவே முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க செஞ்ச துரோகங்கள் மறக்கவே முடியாது. 2019 கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சி. அதுக்கப்புறமா தான் எல்லா இடத்துக்கும் அது நடைமுறைப்படுத்துது. மற்ற பார்வையை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். திரும்ப நம்ம பேசுவோம். டிடிஎஸ் ரவிச்சந்திரன், அண்ணாமலை தலைமையில தான் கூட்டணி, பாஜக இந்த தேர்தலில் பெரிய சக்தியா இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு அண்ணாமலை தலைவர் பதவியை கொடுத்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அருணன் சார் அதை சொன்னாரு, அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். அடிப்படையில அண்ணாமலை 2 கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியின் தலைவராக வெளியில பேசும்போது ஈரோடு கிழக்கு முதல்ல நடந்த இடைத்தேர்தல் போதே இங்க அதிமுகவுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அதை தொடர்ந்து கட்சியின் தலைவராக வெளியில பேசும்போது அப்படித்தான் சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பேசும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்றதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அதை பேசும்போது உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பேசும்போது நாம் ஆட்சி அமைப்பதற்கான நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இல்ல, உண்மையை சொல்றேன். எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, இப்ப நேத்தி வரைக்கும் எல்லாருமே அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாதுன்னு நினைத்ததற்கு முக்கிய காரணம் அதிகார பகிர்வை பற்றி அதிமுக பேசாமல் இருந்தது. போன ஜூன்லயே அண்ணாமலை இதை சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 23,400 கோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வேணும்னா அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதை திருமாவளவன் சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, என்டிஏவுடைய மீட்டிங்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு, எடப்பாடி பேசவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ராணுவத்தை அழைக்க வேண்டிய அளவுக்கு இங்க பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமா இருந்தது. மொழிங்கிற பேர்ல, மாநில உணர்வுங்கிற பேர்ல எல்லா விதமான ஊழலை மறைக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொண்டிருந்தது. இப்ப ராணுவம் தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுகவின் தலைமையில் உள்ள கூட்டணியிடம் ஒப்படைத்திருக்கிறது அப்படிங்கறதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. வந்தது உள்துறை அமைச்சர் இல்ல. உள்துறை அமைச்சர்கிட்ட நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி கேட்டிருந்தா புரோரேட்டானா என்னங்கிறத டிக்ஷனரியில போய் பாருங்க, தெரியும். ஆனா நீங்க இருமொழி கொள்கையில படிச்சவங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால புரோரேட் பாப்புலேஷன் ரேஷியோங்கிறது வேற. ராணுவம் வந்தது எங்களுக்கு சாதகமாயிருச்சு. இந்த எலெக்ஷன்ல பாஜக என்ன பண்ணுச்சுன்றதே நாங்க சொல்லுவோம்ன்றாங்க. பிரச்சாரத்துக்கு அது எளிமையா இல்லையா திமுகவுக்கு? நானும் நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சி பெற வேண்டியது எதுக்குன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சாச்சு. நிறைய பேர் பிஜேபி கூட்டணிக்கு உள்ள வர போறாங்க, நிறைய பேர் உள்ள போறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 3 மாதங்கள் இந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நடந்தது, அதுல நடந்தது, அங்க நடந்தது, இங்க நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதெல்லாம் மறந்து மக்களுடைய பிரச்சனை மட்டும் பேசப்படும். நம்பர் 1. 2004 ஒரு காமன் மினிமம் 99 பிஜேபியோட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் திமுக போட்டுச்சு. ஆனா 2004 காங்கிரஸோட நடக்கும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கல. அப்ப போட்டுக்கிட்டு இருந்த ஒரே காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னா, எந்தெந்த திமுக மந்திரிக்கு மந்திரி பதவி கொடுக்கணுங்கிற ஒரு சிஎம்பியை தான் திமுக போட்டிருந்தது. அதை தான் கலைஞர் கருணாநிதி எல்லாருக்கும் சேர்ந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருணன் அதை இன்னும் தெளிவா விளக்க கூட 2004 இல்ல, வாஜ்பாய் அரசின் போது சிஎம்பியை உறுதியா போட்டாங்க. கோவில் கட்டக்கூடாதுன்னாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல இங்க கோவில் கட்டி ஆண்டவன் அங்க இருக்கான். கேள்வி என்னன்னா, காங்கிரஸோட பண்ணும்போது சிஎம்பி இல்ல. இருந்த ஒரே சிஎம்பி என்னன்னா, பார் உனக்கு அவ்வளோனா எனக்கு இவ்வளோ, உனக்கு அதுன்னா எனக்கு இது, இப்படிங்கிற சிஎம்பி தான் அப்ப இருந்தது. பீகாரை பற்றி கேசி பழனிசாமி ஐயா பேசும்போது
தவறான ஒரு தகவலை சொன்னார். இன்னைக்கும் நிதிஷ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நாளைக்கு முதலமைச்சராகவும் நிதிஷை தான் அறிவித்திருக்கிறது பிஜேபி. இதுதான் ஒரு மாநில கட்சிக்கு அதை எப்போதுமே கொடுக்கிற மரியாதை. 3 முறை வெளியே போனதற்கு பிறகும் சிவசேனா கிட்ட மட்டும்தான் அமித்ஷா நேரா போய் கூட்டணி பேசியிருக்காரு. அதற்கப்புறம் இன்னைக்கு தான் இங்க ஒரு ராணுவ தளபதியா வர வேண்டிய அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, யாராலையும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்காரு. சிவசேனாவோட எப்போதுமே நேரா போய் கூட்டணி பேசுவாரு அமித்ஷா, ஏன்னா பால் தாக்கரேக்கு கொடுக்கிற அந்த மரியாதை. அதே மாதிரியே சிவசேனாவை மதித்து மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல்ல இதுக்கப்புறம் அது அதிமுக கூட்டணிங்கிற அடிப்படையில தான் எதுவுமே பேச போறாங்க, எந்த ஒரு கருத்தையுமே. அதுக்காக இருமொழி கொள்கையை பற்றியோ நீட்டை பற்றியோ டீலிமிட்டேஷன் பற்றியோ திமுக மாதிரி தனக்கு தான் மறைச்சு கொள்வதற்காக போட்டுக்கொள்ற முகமுடியாக அதிமுக என்னைக்குமே போட்டுக்கிட்டது இல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இந்த மாதிரி முகமடிகளை போட்டுக்கொண்டதே இல்லை. அது வந்து வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி தாங்கிறத தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது. இப்ப அதிமுக புரிஞ்சிருக்கும், இந்த நாட்டுல திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வேணும்னா மத்தியில அவங்களும் மாநில நாமளும் இருந்தா தான் நடக்கும்ங்கிறது புரிஞ்சிருக்கும். அதனால நல்லது நடக்கும். நீங்க பழையசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா நான் கூட நட்பை பத்தி பேச வேண்டி வரும். இங்க கூட பேசும்போது ஒருத்தர் என்ன சொன்னாரு, நாங்க ஏற்கனவே சொன்னாங்க இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளதான் இருந்தாங்கன்னு. புலி வருதுன்னு கதை கேட்டிருப்பீங்க. புலி வருதுன்னு சொன்னவன் அந்த கதையில தான் பயந்து அதை சொல்லல, மற்றவர்களுக்காக சொன்னான். ஆனா இவங்க புலி வருதுன்னு சொன்னது தங்களுடைய பயத்தை மறைத்துக் கொள்வதற்காக தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள இன்னும் 2 கட்சிகள் வரும். எதிர்ப்பு வந்து தெள்ள தெளிவாக இருக்கும். திமுக 2026ல 2 விஷயத்தை திரும்ப ஊர்ஜிதப்படுத்தும். ஒண்ணு, சட்டசபையில 5 வருடம் ஒரு நாள் இருந்ததே இல்லை, இனி இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்ததற்கு நன்றி திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன். அதாவது வந்துங்க, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த ஒரு கூட்டணி. இடையிலே அந்த கூட்டணியில் ஒரு பிளவு உருவாகி மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்திந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையின் சார்பிலே அவர்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னால், பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் என்பது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி தேவை. அதை போலவே அதிமுகவினுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாம் தீய சக்தி திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக 2 அணியினுடைய குறிக்கோளும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இந்த அணி அமைவதிலே எந்த விதமான இடையூறோ சிக்கலோ இருப்பதற்கு வழி இல்லை. ஓகே சார், பொது எதிரி திமுகன்ற புள்ளிக்கு வர்றீங்க, அதுல சிக்கல் இல்லை. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இபிஎஸ். திடீர்னு பாஜக கிஜாக்காவாது அப்படின்னு தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னாரு. டெல்லி போனாரு, இன்னைக்கு உறுதி பண்ணிட்டார். டக்கு நடக்குதே சார். சார், நான் என்ன கேட்குறேன், அரசியலில் இதை போன்ற விமர்சனங்கள் செய்யாத கட்சி ஏதாவது இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பதற்கு முன்னால் பண்டாரம் பரதேசி என்றெல்லாம் விமர்சித்துவிட்டு ஜெயலலிதா அம்மையார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்ட உடனேயே யாரை பண்டார பரதேசிகளாக சொன்னாரோ அவரோடு கூட்டு வைக்கவில்லையா திமுக? சரி, அதே போலதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லி அந்த கூட்டணியை விட்டு விலகி வந்து, ஆனால் இன்று வரை அந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே அரசியலை பொறுத்தவரை நிரந்தரமான நண்பரும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. இன்றைக்கு ஒரு மிக பெரிய கூட்டணி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுத்து அதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், கடந்த 7 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியை அமைத்து தொடர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது கூட
அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரி செய்து இந்த கூட்டணியை அழகாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கு அதிமுக பாஜக உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டணி தொடர்ந்து நிலைத்து நீடிக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே தேர்தல் களத்திற்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் கூட இரண்டு இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் இணக்கமான உறவு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதிலிருந்தே அதற்கான ஆயத்த பணிகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி தற்போது உருவாக்கப்பட்டிருக்கு. உங்க கட்சி கூட்டணியில இருக்கின்ற அடிப்படையில் கேட்கிறேன், இந்த முனைப்பு தொடங்கியது டெல்லியிலயா இல்ல கிரீன்வேஸ் சாலை சென்னையிலயா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி வாசன் அவர்கள் ஈடுபட்டார்கள். 3 முறை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசினார். ஆனால் அன்றைக்கு அந்த கூட்டணி உருவாகி இருக்குமே ஆனால் இன்றைக்கு குறைந்தது ஒரு 25-30 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மத்தியிலே ஒரு 4-5 அமைச்சர்களாவது இருந்திருப்பார்கள். அன்றைக்கு அந்த கூட்டணி உருவாகாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற தேர்தல் என்பது சட்டமன்றத்துக்கான தேர்தல். எடப்பாடியார் தலைமையிலே இந்த கூட்டணி அமைகிறது என்று சொன்னால் அதிமுக தலைமையில் ஆட்சி வருவதற்கான ஒரு வாய்ப்பு. எனவே அதிமுக தான் இதற்கான முன்முயற்சியை எடுத்து அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஓகே நான் வர மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு அருணுடைய பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். திரு அருணன், புதிதாக சில கட்சிகள் கூட வரலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு லார்ஜா ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறாங்க. மேபி அது 3 முனையா சுருங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ அது உங்களுக்கு கடுமையான போட்டியை கொடுத்துறாதா? புதிதாக கட்சிகள் வரும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலை என்னன்னு தெரியல, புரியல நமக்கு என்ன புதுசா வர்றாங்கன்னு. அங்க வேற இப்ப குழப்பமா இருக்குது. ராமதாஸ் ஐயா தான் தலைவர்னு அறிவிச்சிட்டாரு. அன்புமணியை அவர் செயல் தலைவர் தான். அங்க ஏதோ ஒரு விவகாரங்கள் நடந்துச்சு. அது வரும்போது வரட்டும். நம்ம இதெல்லாம் மாதிரி ஊகங்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமா பதில் சொல்ல முடியாது, கூடாது. பட் நான் என்ன அடிப்படையான விஷயத்தை கேட்கிறேன் என்றால், இப்ப பாருங்க, நம்ம ரவிச்சந்திரன் சரி, நம்ம முனைவர் பாட்சாவும் சரி, இதெல்லாம் இயல்பான விஷயம். யார் யாரோடும் சேரலாம், நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற சில வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க. நான் ரவிச்சந்திரன் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வரலை என்றவுடன் எடப்பாடியார் பற்றியும் அதிமுக பற்றியும் அண்ணாமலையார் எவ்வளவு கடுமையாக விமர்சித்து வந்தார். அவர் பொது வெளியில பாஜக தலைமையில தான் என்று வெளிப்படையா சொன்னார். உள்ளுக்க மட்டும் அப்படி பேசினார், வெளியே இப்படி பேசினார் அவர் வாட்டி சொல்லிட்டு போறாரு. என்னைக்கு அதிமுகவோட கூட்டணின்னு அவர் சொன்னாரு. இப்ப கூட எடப்பாடியார் அவர் சென்னையில் அவர் டெல்லிக்கு கூப்பிட்டு பேசின பிறகு அடுத்த நாள் இவரை கூப்பிடுறாரு. இவர் போயிட்டு வந்த பிறகுதான் இவருடைய டோனே மாறிச்சு. நான் எந்த கூட்டணிக்கு இடையூறு இல்லை, எந்த தலைவரிடமும் எனக்கு தனிப்பட்ட பகைமை இல்லைன்னு எப்ப சொன்னாரு, அப்புறமுள்ள சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசினார். ஆகவே பாஜக ஆதரவாளர்கள் இப்படி உண்மைகளை மறைச்சு, நடந்ததை மறைச்சு பேசுவது நியாயம் அல்ல. இப்ப நம்முடைய முனைவர் பாட்சா அது இயல்பு. அவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் அதுவும் ஜி.கே. வாசன் ஐயா முஸ்லீம் அந்த வக்ஃபு சொத்துக்களை பறிக்கிற அந்த சட்டத்துக்கே ஆதரவாக வாக்களித்தவர். ஆகவே முனைவர் பாட்சா அந்த கட்சியில் இருக்கிறதுனால அவர் எந்த விதமான தயக்கமும் இன்றி பாஜக கூட்டணி வரணும், தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையணுங்கிறார். அது எவ்வளவு பெரிய கேடு என்பதை அவங்கள போன்றவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நாம தமிழ்நாட்டுடைய அடிப்படை உரிமைகளை பூரா பறிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப கவர்னர் என்னென்ன வேலை பண்ணாரு, எப்படி உச்ச நீதிமன்றம்னு பல விஷயங்கள். இதே மூப்பனார் ஐயா எந்த அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனதிலே ஒரு மாநில உரிமை குரல் இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் எந்த அளவுக்கு இவங்க தமிழ் மாநில அப்படி தமிழ்நாடு சொல்றதே ஏற்காத கட்சி அதிமுக, ஏற்காத கட்சி பாஜக. தயவு செய்து பாஜகவை பிற கட்சிகளோட ஒப்பிட்டு அது ஒரு சாதாரண கட்சி தான், யாரோடு எப்ப வேணாலும் கூட்டி சேரலாம் போகலாம்னு பேசுவது அது இன்றைக்கு 10 ஆண்டுகள் பாஜக பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா பாக்கல. இல்ல சார், பாஜக எங்க தலைமையில கூட்டணி அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு பதிலா நயினார் வர்றாரு. நாளைக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைஸோட வர்றாங்கல்ல. உண்மை அதுதான் ஆபத்து அதிமுகங்கிறேன். அதுதான் ஆபத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்குங்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை தலைமையில பாஜக பெருசா வளர்ந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் வெறும் பலூன் தான். அது அமித்ஷாவும் தெளிவா உணர்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஐயா நீ விலகிரும் பிள்ளாய்,
நாங்க அவங்களோட தான் கூட்டணி சேர்ந்துதான் இங்க ஏதாவது வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஐயா. ஆகவே அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை இது வந்து நாங்க எங்களை போன்றவங்க தர வேண்டியிருக்கு. ஓகே ஓகே கேட்போம், நம்ம இன்னும் விவாதிக்கலாம். திரு செந்தில்வேல்கிட்ட, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டணியை இறுதி பண்றாரு. இது போன்ற நிகழ்வுகளாக தேர்தலை ஒட்டி நடக்கும். 2014 இதே மாதிரி ஒரு வானவில் கூட்டணி அமைச்சப்போ ராஜ்நாத் சிங் வந்து இந்த மாதிரி அமைச்சார். இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைதுன்னா அவங்களுடைய வியூகம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக கார்கே, இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும், தந்தி தொலைக்காட்சியுடைய நேயர்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்பாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய மிகச் சுருக்கமாக 2 முக்கியமான விஷயத்தை சொல்லிடணும். ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அவர் வந்து இன்றைக்கு வந்து எவ்வளவு துணிச்சலோடு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே பேர் அதிர்ச்சியாக இருக்கு, வருத்தமாக இருக்கிறது. ஒரு உள்துறை அமைச்சர் அப்படி பேசக்கூடாது. பொதுக்கூட்ட மேடைகளை யாரும் பேசலாம். 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் அங்கே தொடங்கினாங்க, கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. 2008 மே 19 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற பொழுது இங்கே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற பொழுது சென்னையில் கொண்டு வரப்பட்டது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, நாங்க கொண்டு வந்தோங்கிறாரு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பாக 2014க்கு முன்பாகவே 82 மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆண்டு பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு 133 லட்சம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. உலக மொழிகளில் எல்லாம் திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய பலமுறை அதை செஞ்சுட்டாங்க. அப்புறம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசிட்ட, பொறியியல் கல்வியையும் மருத்துவ கல்வியையும் அவரவர் தாய்மொழியில் தாருங்கள் என்று சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கிறாரு. 2006ஆம் ஆண்டு இங்க கொண்டு வந்துட்டாரு. பொறியியல் கல்வியை வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தமிழில் கொண்டு வந்து விட்டார். எஸ், பொறியியல் கல்வியை வந்து டாக்டர் கலைஞர் கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் கூட கூச்சமின்றி எப்படி இவ்வளவு எல்லா டேட்டாவும் இருக்கும்போது எப்படி இப்படி வந்து ஒரு பொய்யை வந்து சொல்லிட்டு கடந்து போக முடியும் தெரியல. பாஜக வந்த பிறகு எல்லா மாநில மொழிகளிலும் மருத்துவ கல்வி வந்துட்டு தான் ஒரு இதை சொல்றாரு, உண்மைக்கு புறமான தகவலை சொல்றாரு. போஜ்புரியில வந்துடுச்சா மருத்துவம்? குஜராத்தி மொழியில இருக்குதா மருத்துவம்? ராஜதானி மொழியில வந்துருச்சா மருத்துவம்? மராட்டியில கொண்டு வந்துட்டீங்களா மருத்துவத்தை? எப்படி சொல்றீங்க? 2022ஆம் ஆண்டு மத்திய பிரதேசல சொன்னீங்க, ஹிந்தியில கொண்டு வந்தீங்க. இவங்க வேற மொழி என்று சொல்லுதே, இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி மட்டும்தான். சோ இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன். ரைட், இது ஒன்று. இன்னொன்று, நான் வந்து எனக்கு சில கேள்விகள் இருக்குது. இந்த கூட்டணி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, திமுகவிற்கு எதிரான வாக்கு இன்னொரு அணியாக பிரியாமல், அது வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த அணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற இடத்திலிருந்து பார்த்தால் இந்த அணி வந்து ஒரு போட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடும். யாருக்கு? திமுக அலையன்ஸுக்கு கொஞ்சம் போட்டியை அதிகப்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதே இப்படி பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல 1+1 அப்படிங்கிறது 2 மட்டும் இல்ல, 0 ஆகலாம், -ஆகவும் ஆகலாம். ஏன் அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து பெற்ற வாக்குகளை விட பாஜக கூட்டணியின்றி அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் சற்றே அதிகம். சொன்னது யாரு? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன் சொன்னார்? பாஜக இன்றி நாங்கள் வெளியில் வந்த காரணத்தினால்தான் எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்தது, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது அந்த தோல்வி எங்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறார். ஏன் அப்படின்னா நீங்க மைனாரிட்டிஸோட ஓட்டு முற்று முழுவதுமாக அதிமுக அணிக்கு செல்லாமல் போனதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் சவுத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்ஐ பற்றிய கேள்விக்கு எந்த இடத்துலயும் அமித்ஷா வந்து என்ன செய்யல, தெளிவான பதில் கொடுக்கல. நம்ம முதல்ல நான் தந்தி தொலைக்காட்சியிலும் ஆயுதத்தில் அதை பேசியிருக்கிறோம் கார்கே. அதிமுக பாஜக கூட்டணி தான் உருவாகும் என்பதையும் நான் அடித்து சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொன்னேன், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது என்பது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட டிமாண்டா இருக்கும். அண்ணாமலையினுடைய மாநில தலைவர் பதவி அவங்களுக்கு இடையூறா இருக்கும். இன்னைக்கு இதை கிளியர் பண்ணி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இப்போ ஓபிஎஸ் பாஜக எங்க அக்கமடேட் பண்ணும்? ஏன்னா ஓபிஎஸ் முற்று முழுவதுமாக சொல்றாரு, அதிமுக உட்கட்சி வார்த்தை நாங்க தலையிட மாட்டோம்ன்றாரு. இல்லங்க, அதை இப்ப பாதியில நட்டாத்துல கொண்டு வந்து விட்டு நீங்க தலையிட மாட்டோம்னு சொன்னா என்ன? எனக்கு புரியல. இதை எப்ப சொல்லிருக்கணும்? நீங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி இருக்கணும். அன்னைக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். இவங்க தலையிட்டதை இவங்களே வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களே. பல விவாதங்கள் அதை சொன்னாங்களே. மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரநாத் சாமி, எஸ் நாங்க தான் போய் டெல்லியில லாபி பண்ணோம், சசிகலாவை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் வெற்றி பெற்றோம், தமிழிசை சவுந்தரராஜனுடைய பங்கு அதுல உண்டுன்னே வெளிப்படையா சொன்னார்ல. இன்ன வரைக்கும் யாரும் மறுக்கலையே. அப்ப நீங்க வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்பியதில் தொடங்கி, அவரை ஓரங்கட்டியதில் தொடங்கி, டிடிவி தினகரனை வந்து திகார் சிறையில் அடைத்து தொடங்கி, இன்னைக்கு அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு பாஜக கூட்டணியில். பட் நீங்க டிடிவி தினகரனை வந்து திகார் சிறைக்கு அனுப்பியதில் தொடங்கி இவ்வளவு சிக்கல் பண்ணீங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக 2 வந்து பிரிஞ்சிங்க.
புரட்சி தலைவி அணி புரட்சி தலைவி அம்மா அணின்னு பிரிச்சீங்க. இந்த பக்கம் ஒரு சின்னம், அந்த பக்கம் ஒரு சின்னம் கொடுத்தீங்க. ரெட்டலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடி தினகரன் கைது செய்யப்பட்டார். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க நாங்க தலையிட மாட்டோம் இன்னைக்கு சொல்றது இருக்குல்ல, இது ஏற்புடைய வாதம் இல்ல. தென் மாவட்டங்களில் இது எப்படி என்னவா போகும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள்ட்ட அதிமுக நேற்று வரை சொன்னது கூட்டணி இருக்காது அப்படின்னு, அப்புறம் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னாங்க. எடப்பாடியார் டெல்லி போயிட்டு வந்தது கூட சொன்னார். திடீர்னு ஒரு கூட்டணி அமைவதனுடைய அவசியம் என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அறிது. தந்தி தொலைக்காட்சிக்கும் ஆயுத எடுத்த அவைக்கும் நெறியாளர் உள்ளிட்ட பார்வையாளருக்கும் பணிவான வணக்கம். உள்துறை அமைச்சர் கூட்டணியை அறிவிச்ச உடனே நம்ம தந்தி தொலைக்காட்சியில பாருங்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஐயோ ஆபத்து ஆபத்து, இங்கிட்ட செந்தில்வேல் சார் ஐயோ வருத்தம் வருத்தம்னு அப்படியே தாவி குதிக்கிறதே உங்களுக்கு இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேருன்ற ஒரு நம்பிக்கை. எந்த வருத்தமும் சொல்லவே இல்லை சார், நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய தமிழக 4 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்கள் வாழ்க்கை தரம் எந்த அளவு இன்றைக்கு மோசமான நிலையில் இருக்கிறது மக்களுக்கு தெரியும். கொள்கை வேறு கூட்டணி வேறு என்கின்ற ஒரு முழக்கத்தோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு கூட்டணியை அறிவிச்சிருக்கிறார். அந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி, அதாவது ஒரு தேசிய பார்வையும் ஒரு நிர்வாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் அந்த கடந்த 4 ஆண்டு காலங்களில் எப்படி ஆட்சி செலுத்திய விதம், மக்கள் பயனடைந்த அந்த கருத்துக்கள் கொள்கைகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெபிளான ஒரு ஆட்சியை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தரும் என்கின்ற ஒரு நிலையை மக்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு மாலைதான் அந்த கூட்டணியை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்குது. அப்ப திமுக 4 ஆண்டு காலத்தில் என்னத்தை செஞ்சு இங்க பண்ணிட்டாங்க. மக்கள் மிகுந்த வேதனையோட இருக்கிறாங்க. இந்த மாநில உரிமை, ஆளுநர் எதிர்ப்பு, இந்த 2 விஷயத்தை மட்டுமே இந்த 4 ஆண்டு காலமா அவங்க கடத்தி இருக்கிறாங்க. அப்ப தமிழகத்திற்கு தேவையான எந்த விதமான மக்கள் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம், சொத்து வரியிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, திமுக எதிர்ப்பு நீங்களும் பண்றீங்க, பாஜகவும் பண்றீங்க. எந்த புள்ளியில 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சது? காலம் தான் சார் ஒரு கூட்டணியை அமைக்கும். ஒரு திமுகவை வேரோடு மண்ணா வீழ்த்துற ஒரு தீயாட்சியை விளக்குவதற்கு ஒரு நல்லாட்சி தேவை. அப்ப இன்றைக்கு எந்த வாக்குகளும் எந்த அடிப்படையிலையும் சிதறக்கூடாது. அந்த வாக்குகள் ஒன்றிணைந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது தேர்தல் வரட்டும், தேர்தல் வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சி முறைகள் எப்படி நடத்துறோங்கிறத அதிமுகவும் பாஜகவும் பண்ணுவாங்க. அதற்கான வருத்தம் எந்த கட்சிக்கு, திமுக எதிர்கட்சி கூட்டணிகளுக்கு தேவையில்லை. ஒரு நல்லாட்சியை நோக்கி இந்த கூட்டணி நகரும். எவ்வளவோ தேவைகள் இருக்குங்க. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் எவ்வளவோ இன்னைக்கு இருக்குது. திமுக கொடுத்த வாக்குறுதிகள், எந்த வாக்குறுதியை, பிரதான வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்ப எல்லாமே மாயை தான். அந்த மாயையை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணியில இன்றைக்கு தேசிய கட்சி பாஜகவும் இன்றைக்கு மக்களோடு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இயக்கமாக, ஒரு நல்லாட்சி தருகின்ற இயக்கமாக அதிமுகவும் தேர்தல் களத்துல ஒண்ணு சேர்றாங்க. இன்னும் பல்வேறு கட்சிகள்ல பேசுறாங்க. சார் செந்தில் சார், நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ஓபிஎஸ் கதையெல்லாம் ரீல் அந்து போச்சு சார். நீங்க இது மாதிரி ஆட்களை சொல்லிதான், யாரோ ஒரு தனிநபர்களை சொல்லிதான் அரசியல் பண்ணீங்க. அதிமுகவிற்கு ஒண்ணுமே செல்வாக்கு இல்லை, எல்லாம் உடைச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு பல்வேறு கட்டுக்கதைகளை நீங்க எல்லாம் திட்டமிட்டு பரப்புனாங்க திமுக கூட்டணி இதெல்லாம். அப்ப அதையெல்லாம் தூக்கி எறிந்தவாறு இன்றைக்கு கட்சி போயிட்டு இருக்குது. அப்ப அந்த கட்சி ஒரு தேர்தல்ல ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறப்ப உங்களுக்கு ஆபத்துன்னு சத்தமும் வருத்தமும் கண்டனமும் மக்கள்கிட்ட நீங்க எதுவுமே நிக்காது சார். ஏன்னா உங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. அப்ப அதிமுக ஆட்சியில கிடைத்த நன்மைகளை பட்டியல் போடுவாங்க. பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் அதிகமாக தமிழகத்திற்கு கிடைக்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு அந்த கூட்டணி உருவாக்குங்கிறதுல திடமான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு சார் இந்த கூட்டணி. உங்களுக்கு இருக்கு, அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. ஓகே, நான் திரும்ப வரேன். நான் திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். திரு நாராயண் திருப்பதி, இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு, ஆனா இந்த கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை இப்போ மாநில தலைவர் மாற்றமா அப்படின்ற கேள்வியை அமித்ஷாட்ட கூட முன் வச்சாங்க. அந்த கேள்வியை எங்கேயும் எழுப்புறாங்க. ஏன்னா கட்சி வளர்ந்துருக்கு, எங்க தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக
இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முகம் இபிஎஸ், அவங்க தலைமையில கூட்டணி அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்கா? இல்ல, இந்த மாதிரி பேசுவதெல்லாம் சில நபர்களுக்கு, சில பேருக்கு புரியாதவர்களுக்கு, அதாவது அரசியல் என்றால் என்னவென்று புரியாதவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி என்றால் என்ன என்று புரியாதவர்களுக்கு தான் பொருந்தும். தமிழகத்தை பொறுத்தவரையில இங்கு இப்படி பேசுபவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியை அல்லது ஒரே ஒரு தலைமையினுடைய ஆட்சியை பின்பற்றுபவர்கள் தான் எப்படி பேசுவார்கள். இந்தியாவிலேயே ஜனநாயகம் மிக்க ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பகுதி தேர்தலிலிருந்து, மாவட்ட தேர்தலிலிருந்து, மாநில தேர்தலிலிருந்து, அகில இந்திய தேர்தலிலிருந்து நாம் தொடர்ந்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய தலைவர், அது எந்த தலைவராக இருந்தாலும் மாறிக்கொண்டே இருப்பார். தேவை என்றால் 2 முறை நாம் அந்த வாய்ப்பை அளிப்பார்கள். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இளம் தலைவர். திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஏர்லி 40s சொல்லக்கூடிய 40 வயதுகளில் இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு இளைஞர், மிக வேகமான ஒரு இளைஞர். 10 வருடங்கள்ல சில பேர் சாதிக்கக்கூடியதை 2 வருடங்களிலே சாதித்திருக்கக்கூடியவர். அதனால நாங்க விளையாடுகிற இந்த மேட்ச்ல எங்க டீம்ல நாங்க எங்களுடைய பிளேயர்ஸை எப்படி வேணாலும் மாற்றி அமைப்போம். அது பற்றி விமர்சிப்பதற்கோ அல்லது அதை பற்றி கேள்வி கேட்பதற்கோ யாருக்காவது தகுதி இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில நான் பேசும்பொழுது, இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியில இணைவதற்கு முன்னால் கூட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் நான் அவர் கூட பேசுறேன். அவரும் பல கருத்துக்களை சொன்னார். பட் அவர் ஒரு மரியாதைக்குரியவர். அதனால நான் அவரை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நான் பல நாட்கள், பல காலங்கள் செந்திலுடன் சத்தியம் தொலைக்காட்சி முதல் நியூஸ் 7 இருந்து புதிய தலைமுறை நியூஸ் 8 பல விவாதங்கள் நடத்தி இருக்கிறேன் செந்தில் கூட. அப்போ செந்தில் இந்த கூட்டணி பத்தி எல்லாம் நிறைய பேசினாரு. ஐயோ பாஜக இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அதே செந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து காங்கிரஸ் பேசியதை எல்லாம் மறந்து விட்டாரா, அல்லது கூடா நட்பு கேடில் முடியும் என்று கருணாநிதி சொன்னதை மறந்து விட்டாரா, அல்லது அந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் குறித்து அவர்கள் ஊழல் பற்றி பேசியதெல்லாம் மறந்து விட்டாரா, வைகோ அவர்கள் இன்றைய முதல்வர் குறித்து எவ்வளவு மோசமாக தனிப்பட்ட முறையில் விமர்சித்திருக்கிறார், அன்றைய முதல்வர் குறித்து விமர்சனம் மறந்து விட்டாரா? எனக்கு உண்மையிலேயே செந்தில் பேசுவதுதான் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் சொல்ற செந்தில் அதையும் சொல்லணும்ல, அதை சொல்லிட்டு சார் இது அரசியல் தான் சார் அப்படின்னு சொல்லணும். சொன்னா அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். என்னை பொறுத்தவரையில எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில எங்களுடைய நாம செந்தில் நீங்க ஒரு நெறியாளரா இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மீண்டும் சொல்கிறோம், லால் கிருஷ்ண அத்வானி அவர்களாகட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களாகட்டும், முரளிமனோகர் ஜோஷி அவர்களாகட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு முறை அல்லது 2 முறை தான் வாய்ப்பு. லால் கிருஷ்ண அத்வானி போய் ஜோஷி வந்தாரு, குஷம்பவ் தாக்கரே இருந்தாரு, நட்டா இருக்காரு, இப்போ கட்கரி இருந்தாரு, அமித்ஷா இருந்தாரு, ராஜ்நாத் சிங் இருந்தாரு. யார் நிரந்தர தலைவராக இருந்தார்கள்? தலைவர் என்பது ஒரு நிர்வாக பொறுப்பு, அவ்வளவுதான். இங்க எல்லாருமே தலைவர்கள் தான். திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மேட்சுக்கு மேட்ச் செஞ்சுரி அடிக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரை போன்றவர்ல எந்த விதமான மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. அதனால சும்மா சும்மா இந்த அண்ணாமலையை மாத்திட்டாங்க உருட்டுற வேலையெல்லாம் வேணாம். அண்ணாமலையை யாரும் மாற்றவில்லை. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு, தமிழகத்திற்கு அவருடைய அரசியல், அவருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. ஓகே, திரு செந்தில்வேல் குறுக்கிட்டீங்க. சரி, குறுக்கிட கார்கே ஒரே ஒரு குறுக்கிட்டு தான். நாராயணன் சாருடைய நல்ல நண்பர். அவர் என்ன நான் சொன்னேன்னு எப்போ சொன்னேன்னு புரியல. அவர் எங்க எதை கேட்டாரு தெரியல. நான் எங்கேயும்
இவங்க ஏன் அப்படி பேசினாங்க, அவங்க ஏன் இப்படி பேசினாங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தந்திக்கு வருவதற்கு முன்பாக இன்னொரு தொலைக்காட்சியில் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள், பார்த்தீர்களா பாஜக எப்படியெல்லாம் எடப்பாடி எப்படிலாம் பாஜக விமர்சித்தார் என்று ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது கூட நான் என்ன சொன்னேன்னா, இது பாலிடிக்ஸ்ல இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா திமுக அணியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ திமுக விமர்சித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் எவ்வளவோ திமுக விமர்சித்திருக்கிறது என்றுதான் சொன்னேன். இங்கேயும் அதைத்தான் நான் பதிவு பண்ணேன். இந்த அலையன்ஸ் ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடும் என்றதையும் நான் சொன்னேன். அவர் எதை கவனிச்சாருன்னு தெரியல. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வராமல் போனது பாஜக இல்லாததால் நாடாளுமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு கூடுதலாக வாங்கியதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பாலிடிக்ஸ்ல 1+1 என்பது 2 ஆகவும் ஆகலாம், 0 ஆகவும் ஆகலாம், மைனஸாகவும் ஆகலாம். சோ அதை உறுதியாக சொல்ல முடியாது. பல்வேறு அணிகளாக பிரிந்து திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருப்பது ஒரு விதத்தில் இந்த அணிக்கு பலமாகவும் இருக்கக்கூடும். அதே சமயத்தில் சில பலவீனங்களும் இருக்கிறதுங்கிறத நான் சுட்டிக்காட்டினே தவிர, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்ன சொன்னாரு அல்லது அண்ணாமலை அதிமுக என்ன சொன்னார் நான் எங்கேயும் சொல்லவும் இல்லை. ஏன்னா அப்படி பாலிடிக்ஸ்ல எல்லோரையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். நாராயணன் திருப்பதி தவறா புரிந்து கொண்டாங்க. அருணன்ட்ட இது வெறும் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய கூட்டணி மட்டும் இல்லாம 29 தேர்தலுக்கான கூட்டணி இப்ப அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. மறுப்பீங்களா? தமிழ்நாட்டில் 40 இடங்கள் திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. அதை லார்ஜரா யோசிச்சு குறி வைக்கிறாங்களோ? அதாவது ரொம்ப வினோதமா தான் இருக்குது அரசியல் அறிவிப்புகள். அப்ப அவங்க மாத்தி எல்லாம் இப்படி அறிவிப்புகள் செய்யும் பொழுது அல்லது அது பற்றிய கருத்துக்கள் வரும்போது எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கு. ஆனா அவர் சொன்ன போல, நம்மளுடைய நண்பர் நாராயணன் சொன்னது போல, ரொம்ப நாட்கள் கழித்து நாங்கள் 2 பேரும் ஒரே விவாதத்தில் பங்கு பெறுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே வாக்கியத்தில் பாஜகவை விமர்சிக்க கம்யூனிஸ்டுகளுக்கு தகுதி இல்லைன்ட்டார், விஷயத்தை முடிச்சு விட்டார். இப்போ நான் அவர் விரும்புகிற தகுதியை நான் எங்கே போய் வாங்கிட்டு வர்றது எனக்கு தெரியல. நீங்கள் வேற கேள்வி கேட்குறீங்க. அவர் சொல்றது இருக்கட்டும், எனக்கு தகுதி இருக்கு. என்னவென்றால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக நான் இங்கே பேச வந்திருக்கேன். அந்த தகுதி எனக்கு போதும். இப்ப நாம கேட்கறது என்னன்னா, இப்ப கடந்த மக்களவை தேர்தலில் தான் அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இல்லாம தனித்தனியா நின்று போட்டி போட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த தேர்தலில் மட்டுமல்ல வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடியார் சொன்னார். இப்ப கூட்டணி அமைச்சிருக்காரு. அப்ப அது என்ன காரணம்னு கேட்டா, யாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்றது? நீங்க தான் சொன்னீங்க, இப்ப நீங்க மாத்திருக்கீங்க. அப்ப அதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக இது ஜனநாயக நாடு, பொது வெளியில அலசப்படும். அதே போலதான் இந்த பக்கம் பாஜகவை பார்த்தா அண்ணாமலையார நம்முடைய நாராயணன் அவர் மீது அவருக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் எங்க கட்சியில் அவரும் ஒரு தலைவர், எல்லாரும் தலைவர்கள் தாட்டார். இது ஒரு நல்ல பார்வை தான். ஆனா இப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்பு இவங்க எல்லாம் பேசல, இருக்கட்டும். இப்ப அவரு அதிமுகவோட உறவை பத்தி எவ்வளவு கடைசி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா பொது வெளியில இருக்கே. நீங்க மக்களவை தேர்தல்ல பாஜக தோற்றவுடன் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் ஜெயித்திருக்கலாம் என்று தமிழிசை சொன்னாங்க. அதற்கு அவங்க மீது எப்படி எல்லாம் பாஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போது புதிய தலைவராக நாளைக்கு வர போறாரு திரு நயினார் நாகேந்திரன். அவர் கூட்டணி பத்தி சொன்னாரு. கூட்டணி பற்றி பேசுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு இதே அண்ணாமலையார் தான் சொன்னார். அப்ப நீங்க பொது வழியில பேசும்போது நாங்க பேசுறோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த 26 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 29 நாடாளுமன்ற தேர்தலையும் குறி வச்சுதான் இந்த கூட்டணிங்கிறாங்க. அதை சொல்லுகிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. மெயின் பாயிண்ட் மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையா தமிழ்நாட்டுல என்பதை நம்ம அடுத்த வருஷ தேர்தலில் தானே சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரையில இந்த கூட்டணி என்பது அதிமுகவுக்கு சிக்கலை உருவாக்கும். பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த பல வகையான மறுப்புகள், நிராகரிப்புகள், எத்தனையோ கொள்கை அடிப்படையிலான முரண்கள் இவ்வளவு இருக்கே, இதுல எல்லாம் அதிமுகவின் நிலை என்ன என்று வரும். ஆகவே அவங்களுடைய அந்த குறைகளை எல்லாம் இவங்களும் சேர்ந்து சுமக்க வேண்டிய நிலை தான் வரப்போகுது. பொதுவா திமுக அணியை பொறுத்தவரை நான் சொல்ல ரொம்ப வசதி. தனித்தனியா வந்தா அதிமுக தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் பாஜகவோட கூட்டு இல்லையே, அவங்கள பத்தி அவங்க பேசுறத பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேச. இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, ரொம்ப நல்லது. திமுக அணியில இருக்கிறவங்க என்னன்னா 2 பேரும் சேர்த்து வச்சு எல்லா விஷயங்களும் பேசுவாங்க. பொருளாதார விஷயம் உட்பட, இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் விலையை கூட்டி இருக்கிறது உட்பட, தங்கத்தின் விலை பவுனுக்கு 69,000 ரூபாய் இருக்குது. அப்ப நாளைக்கு தங்கம் கூட முடியாது. இதெல்லாம்
இல்ல இதெல்லாம் உட்பட அது எப்படி சர்வதேசம்? இவர் தான் விஸ்வகுருவாச்சே, தடுத்து நிறுத்தி இந்தியாவுக்காக குறைச்சு காமிச்சிருக்கணும்ல. அதுவாட்டு போய்கிட்டே இருக்குது. அதை பத்தி ஏதாவது பேசவா செய்யணும்ல, ஏன் பேசவே மாட்டேங்கிறார் பிரதம மந்திரி? அப்ப அது அப்படித்தான் நடக்கும். அப்ப நாங்க தாலிக்கு தங்க வாங்காம தடுமாறுறதா? என்னங்க பேசுங்க. இதே போல காங்கிரஸ் பிரதமர் இருக்கும்போது இப்படியா அவங்க இருந்தாங்க? அது சர்வதேச சந்தை வேலை, உங்களை கேட்க மாட்டோம்னா பாஜக இருந்துச்சு. இதே குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது டீசல் பெட்ரோல் விலை ஏற்றி எப்படி எல்லாம் முழங்கி இருக்கிறார் முதல்வர் மோடி என்பது எல்லாம் ரெக்கார்டு இருக்குங்க. அதே போல நாணயத்தின் மதிப்பை பத்தி அவர் எப்படி முழங்கினார்ல எல்லாமே இருக்கு. ஓகே, கேட்போம். நான் திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட, இது ஒரு என்டிஏ கூட்டமாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டது, ஆனால் பாமக இன்னும் ஆசோலேஷன்ல இருக்காங்க, அதனால அவங்க வரல, அதனால தான் மற்ற என்டிஏ கட்சிகளும் உட்கார முடியலை இந்த கூட்டத்தில் ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா சார்? அதாவது என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யாரும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து தான் தேர்தல் களத்திலே போட்டியிட்டார்கள். எனவே இந்த கூட்டம் என்பது அமித்ஷா திட்டமிட்டு வந்தது என்பது அவருடைய கட்சிக்காரர்களை சந்திப்பதற்கு, அவருடைய கட்சியிலே புதிய மாநில தலைவரை தேர்வு செய்வதை பற்றி ஆலோசிப்பதற்கு, தேர்தல் களத்திலே பணிகளை தீவிரப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு வந்தார். அப்படி வருகின்ற பொழுது எடப்பாடியார் அவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஏற்கனவே உருவாக்கப்பட்டதா சார்? அமித்ஷா அவர்கள் உருவாக்கப்பட்டதா சார்? உருவாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல். எடப்பாடியார் அவர் தன்னை முதலமைச்சராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். நீங்க உருவாக்கப்பட்ட தேர்தல் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அந்த முயற்சி செய்திருந்தால் அது உருவாக்கப்பட்ட தேர்தல். மோடி அவர்களை பிரதமராக்குவதற்காக அதிமுகவை கட்டாயப்படுத்தி கூட்டணியிலே சேர்த்தோம் என்று நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் நாடாளுமன்ற தேர்தலின் போது நடக்கவே இல்லை. சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியார் அவர்களை ஆட்சி முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான தேர்தல் என்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி பெருந்தன்மையோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே எடப்பாடியார் அவர்களை அழைத்து பேசி, அவரும் பேசி கடைசியில் அதிமுக தலைமையில் தான் தமிழகத்திலே கூட்டணி, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏனென்று சொன்னால், இதுவரை தமிழகத்திலே தனிக்கட்சி ஆட்சிதான் என்று சொன்ன நிலையில் இருந்து மாறுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே அமைய இருக்கிறது என்று சொன்னால், நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் அருணன் சொல்லுகிறாரே, அவர்களால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறதா? கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அனுமதிக்கப்படுவார்களா? ஒரு புதிய முன்னெடுப்புன்னு பாக்குறீங்க, மக்கள் எண்ணி பார்க்கக்கூடிய. ஆமா சார், தலைவர் மூப்பனார் 1999 சொன்னார் கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு தேவை என்று. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அடுக்கி கொண்டு போனார் செந்தில். அமித்ஷா அதை சொன்னார், இதை சொன்னார் என்று சொன்னார். அமித்ஷா தமிழகத்தில் நடக்கின்ற ஊழல்களை பட்டியல் போட்டாரே, டாஸ்மாக் ஊழல், மணல் கொள்ளை ஊழல், கனிமவள ஊழல் என்று பட்டியல் போட்டு ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்றால் அமித்ஷா சொன்னாரே, அதை பற்றி விவாதிக்க தயாரா? அதையெல்லாம் விவாதிக்க மாட்டார்கள். ஆனால் நான் திரு மதிவாணன் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அமித்ஷா முன்மொழிகிறாரு. ஏற்கனவே விஜயும் அதை சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு புதிய கட்சிக்கோ அல்லது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ கூட்டணி ஆட்சி அப்படின்றது மேல ஒரு ஆசை வந்துடாதா? அதாவது கிராமத்துப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோகிய வரான் சொம்பெடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்குது அமித்ஷா பேசுறது. அதுக்கு அந்த முனவர் பாஷா சொல்றாரு. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே யோகியம் வரா சொம்ப தூக்கி உள்ள வைன்னு, கடந்த கால வரலாறு திமுக தானே இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிகழ்காலத்தில் இருக்கிற ரஃபேல் ஊழல்ல இருந்து, PM கேர் ஊழல்ல இருந்து, நான் திரும்பவும் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன், 5G ஏல ஊழல்ல இருந்து, பாரத் மாலா ஊழல்ல இருந்து, வியாபம் ஊழல்ல இருந்து, பங்கு சந்தை ஊழல்ல இருந்து, தேர்தல் பத்திர முறைகேடு வழக்குல இருந்து, யார் பேர்ல யாரோட ஆட்சியில இருக்கு நீங்க பேசும்போது தம்பி புரிகிறேன். அதாவது இடி உங்க கிட்டதான் இருக்கு, சிபிஐ உங்க கிட்டதான் இருக்கு, இன்கம் டாக்ஸ் உங்க கிட்டதான் இருக்கு,
ஒட்டுமொத்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை நீங்க தான் உங்களுடைய அணிகள் மாதிரி செயல்படுத்துறீங்க. நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது தயவு செய்து. இன்னைக்கு பிரச்சனை இருங்க இருங்க நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கவே இல்லைண்ணா. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு வந்து பாஜக பண்ண துரோகத்தை வந்து தயவு செஞ்சு நினைச்சு பார்த்து பேசுங்கண்ணா. சிஏஏ சட்டம், என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட முத்தலாக்கு சட்டத்துல இருந்து ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுல இருந்து இன்னைக்கு வக்ஃப் போர்டு பில்லுல இருந்து இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இன்னைக்கு முனவர் பாஷா வெளிப்படையா சொல்ல சொல்லுங்க இதே மேடையில, இதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒட்டுமொத்தமா இந்த சிறுபான்மை மக்களுக்கு தமிழகத்துல யார் யார் சார் கொள்ள அடிச்சாங்க? நீங்க திருச்சியில இருக்கிற அண்ணா அறிவாலயமே வக்ஃப் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நம்ம நிகழ்ச்சியில பேசணும், ஆதாரத்தோட பேசணும், ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது ப்ளீஸ். ஒரு நிமிஷம் போற போக்குல பேசணும். அலோவ் பண்ணுங்க, பேசுறதுக்கு அப்புறம் உங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க சரிங்களா? பேசும்போது நீங்க தான் என்ன கேட்டீங்க முனவர் பாஷா. நீங்க உங்க சரி ஓகே ஒரு நிமிஷம் முனவர் பாஷா ஒரு நிமிஷம் இருங்க, முடிச்சிட்டு மதிவாணன் முடிச்சுங்க சுருக்கமா. இமன் பிஸ்வாஸ்ல இருந்து, சுயந்த அதிகாரில இருந்து, சஜன் புஜ்வால்ல இருந்து, நாராயண் ராணில இருந்து எதுவும் இங்க மறக்க முடியாதுன்னா நீங்க எல்லாம் பேசக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது திமுக பார்த்து குறை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதி இல்லாதது. மாநில உரிமையை குழித்தோண்டு பதிச்சிருக்கீங்க. மாநில உரிமைக்கு ஒரு கல்விக்கு நிதி தர மாட்டீங்க, மழை வெள்ளம் வந்தா நிதி தர மாட்டீங்க. எதுக்காக நாங்க ஓட்டு போடணும்? 17 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே, மாநில உரிமையை மீட்டெடுத்தீங்களா? பதறாதுண்ணா. நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 17 ஆண்டுகள் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே, எந்த மாநில உரிமைகளுக்காக போராடினீங்க? இலாக்கா பெறுவதற்காக போராடி. சரி ஓகே ஓகே அந்த கேள்வி கேட்போம். வெல்லுவோம், அது நிச்சயமா நடைபெறுன்றது. ஒரு கட்டத்துல கூவத்தூர் ரெசார்ட்ல நடந்தது, இன்னைக்கு ஐடிசி சோழால நடந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, திமுகவுக்கு சவாலா அதிமுக பாஜக கூட்டணியில் விவாதித்து வருகிறோம். இறுதி கருத்து எல்லாத்தையுமே திரு புதுக்கோட்டை சீனிவாசன் இந்த கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க அதிமுகக்குள்ளேயே அப்படின்னு திரு கேசிபி சொன்னார். இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய பார்வை? அதிமுகவுடைய தொண்டன் வந்து தலைவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவான். இன்றைக்கு அதிமுகவுடைய நோக்கம் என்ன? இந்த தீய ஆட்சியை இங்கிருந்து அகற்றணும், மக்களாட்சியை பெறணும். இது அதிமுகவுடைய கொள்கை. இது அப்போ வாக்குகளை சிதறவிடாமல் சேர்க்கணுங்கிற ஒரு அடிப்படையில ஒரு கூட்டணியை அதிமுக அறிவிச்சிருக்குது. அந்த கூட்டணியை கட்டுப்பட்டு தொண்டர்கள் வேலை செய்வாங்க. கேசிபி எல்லாம் அவர் எந்த காலத்துல அவர் எந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தாரு, என்ன பண்ணாரு? அவர் ஏதாவது ஒரு எதிர்கருத்து சொல்லுவார் விளம்பரத்திற்காக, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. ஒருமித்து எல்லாருமே இந்த முடிவை ஏத்துக்கிறாங்களா? இல்ல, தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க செய்வாங்க. இந்த ஆட்சியை வந்து மக்கள் விரோத ஆட்சியை அகற்றணுங்கிறதும் அதிமுகவுடைய நோக்கமே. தொண்டருடைய எண்ணம், மக்களுடைய எண்ணமே அதுதான். அப்ப தொண்டர்கள் வேற கருத்து, தலைவருடைய வேற கருத்து அதெல்லாம் கிடையாது. அதிமுக ஒரு ராணுவ கட்டுப்பாடுல ஒரு இயக்கம். அன்றைக்குரிய அண்ணன் மதிவாணன் சொல்றாரு பாருங்க, அதாவது இந்த கேழ்வரகுல நெய்வடி இதெல்லாம் சொல்ற கதையெல்லாம் திமுக நிறைய சொல்றோம். இப்ப வீட்டுக்கு வந்து விளக்கு தரைன்னு சொல்லிதான் அவங்க ரகசியம் எல்லாம் சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? இவங்களை பொறுத்த வரையும் சார் ஓட்டுக்காக இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். ஆனா அதிமுகவுடைய பார்வை மாற்றத்திற்கான பார்வையை அதிமுக வச்சிருக்குது. அதனாலதான் 7.5 இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு ஏழை மாணவர்களை அதிமுக படிக்க வச்சிருக்குது. இந்த 4 வருஷமா இந்த இடதுசாரிகளுக்கு சரி, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு சரி, என்னைக்காவது திமுகவை ஏப்பா இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, விளக்கு தரையில சொன்னீங்களே, ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, சரி இது என்னாச்சு, கேஸ் மானியம் தரையில சொன்னீங்களே, இது மாதிரி வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு என்னைக்காவது கேட்டாங்களா? அதிமுகவுடைய கூட்டணி பாஜகவோட அடிவயிறு ஏன் இவங்களுக்கு கலக்குது? இவங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாளர் மாதிரி பேசுறாங்களே. இந்த 4 ஆண்டுல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுட்டு பட்டியல் போடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அவர் தயாரா? இன்னொரு விவாதத்துல நம்ம தொடருவோம். நேரம் குறைவா இருக்கு. நிறைய விருந்தினர்கள் அதிமுக அரசு எதையுமே செய்யாம விளம்பர அரசு வந்து 4 வருஷமா கடத்தி என்னமோ தமிழ் மக்கள் மீது அக்கறை வந்துடும். எதையாவது கேளுங்க உடனே ஐயோ மோடி இந்த 4 ஆண்டு காலமா நீங்க என்ன சார் செஞ்சீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி, கேட்போம் சார், அதையும் கேட்டுருவோம். நேரம் குறைவா இருக்கு, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது, மக்கள் உங்களை கவனிப்பாங்க சார். மக்கள் உங்களுக்கு
ஓகே. திரு நாராயணன் திருப்பதி இறுதி கருத்து. அதாவது நாம திரு செந்தில் அவர்களாகட்டும் அல்லது திரு அருண் அவர்களாகட்டும் மதிவாணன் அத்தனை பேருமே பிஜேபி எதிர்த்து பேசுறாங்க. அது அவர்களுடைய கடமையாக கருதுகிறார்கள். பேசட்டும், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் மதிவாணன் சொன்னதுல சில விஷயங்கள் ஊழல் பத்தி பேசினார். உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்காங்க, மத்திய அரசினுடைய திட்டங்களில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சிஏஜி சொல்லுச்சு. உண்மைதான். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் அந்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவது யார் என்றால் மாநில அரசுகள். அப்போ தெளிவா அந்த சிஏஜி அறிக்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள் அனைத்துமே மாநில அரசுகளால் நடத்தப்பட்டவை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல முறைகேடு. அவர் சொன்னாரு, பணம் நீங்க கொடுக்கவே இல்லை, கல்விக்கான நிதியை தரலன்றது ஒரு அது என்ன சொல்றாங்க, மாநில உரிமைகளை நீங்க பாதிச்சிட்டீங்கன்னு. ஆனால் கம்ப்யூட்டர், அதாவது கணினி சோதனை கூடம், கம்ப்யூட்டர் லேப்ஸுக்கும் கணினி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு மட்டுமே 550 கோடி சர்வ சிக்ஷா அபியான்ல கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. ஆனால் இதுவரையிலும் 4 வருடங்கள்ல 6வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை கம்ப்யூட்டர் கிளாஸ், கம்ப்யூட்டர் பாடம், அதாவது சப்ஜெக்ட் இல்ல, லேப் இல்ல, கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் 60,000 பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட 500 கோடியில அப்படின்றத பல முறை நாம சொல்லியும் இன்னைக்கு அதை மூடி மறைப்பதற்காக, மாநில உரிமைகளை பறிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் குடிநீர் திட்டம், மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் ஊழல் செய்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றி அஇஅதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு வருவதுதான் நாங்க செய்கிறோம். தயவு செஞ்சு பதில் சொல்ல சொல்லுங்க. திமுக அலுவலகம் இதே வக்ஃபு வாரிய போர்டுல அந்த அவர்களுடைய கட்டடத்துல இயங்குதா இல்ல பதில் சொல்ல சொல்லுங்க. இல்ல அது கான்கிரீட்டான ஆதாரம் வேணும். திரு செந்தில் இறுதி கருத்து. அவர் கேட்டிருக்க பதில் ரொம்ப சுருக்கமா திரு சரி நாராயண திருப்பதி சார் சொல்லிட்ட போது சொன்னார், அந்த சிஏஜி சொன்ன ஊழல் பட்டியலை சொல்லி அதெல்லாம் மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு போற போக்குல சொன்னாரு. இது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. 7.5 லட்சம் எண்கள் போலி எண்கள் சேர்க்கப்பட்டதாக சொன்னாங்க. ஒரு சாலை அமைப்பதற்கு 250 கோடி ரூபாய் செலவாச்சு. திட்டமிடப்பட்டது ஒரு தொகை, செலவிடப்பட்டது 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய். அது நிதின் கட்கரியின் கீழே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை. அதெல்லாம் மாநில அரசு கையில ரோடு போடுதா? இந்த மாநில அரசு ரோடு வேற, தேசிய நெடுஞ்சாலை வேற. அது நிதின் கட்கரியினுடைய டிபார்ட்மெண்ட், நேரடியாக ஒன்றிய அரசுடைய டிபார்ட்மெண்ட். அது இல்லாம ஒன்றிய அரசு மீது வைக்கப்பட்ட நேரடி குற்றச்சாட்டுகள் சிஏஜி சொன்னது. அதை மாநில அரசு தலையில வச்சிட்டாரு சார். ஓகே, எனிவே நேரமின்மை காரணமா அதுக்குள்ள போகல. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு உண்மைக்கு புறமான சொன்ன கருத்துக்கள் நான் சுட்டிக்காட்டினேன். அதற்கு நம்முடைய நண்பர் பதில் சொல்லி தானே நல்லா இருக்கும். நாராயண திருப்பதி அதுக்கு பதில் சொல்ல. இந்த அலையன்ஸை பொறுத்தவரை என்ன சிக்கல் வரும்னா, நான் அதை மட்டும் திருப்பி சொல்லிடுறேன் கார்கே. இந்த அலையன்ஸ் எங்க சிக்கல் வரும்னா, 2009 எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தார்கள். அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் திமுகவின் மீதும் கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு அந்த நெருக்கடி அதிமுகவிற்கு வரும். இப்ப நீங்க கூட்டணி வச்சிட்டீங்கன்னா நீட் விலக்கு வேண்டும் என்பது அதிமுக நிலைப்பாடு, மும்மொழி கொள்கையில் அதிமுக நிலைப்பாடு வேறானது, டீலிமிட்டேஷன்ல அதிமுக நிலைப்பாடு வேறானது. இந்த மூன்றையும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சுட்டு அமித்ஷா சொல்லுகிறார். அவருடைய நிலைப்பாடு வேறையா இருக்குது. இப்ப நீங்க இவரை கன்வின்ஸ் பண்ணுவீங்களா? ஆனா திமுக ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய கருத்தும் நீட்டா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் ஒருமித்த கருத்து. இந்த கருத்து முரண்களோடு இவர்கள் களத்திற்கு போகின்ற பொழுது பாஜகவின் நிலைப்பாட்டை கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சிகள், திமுக அணிகள் அந்த கேள்வியை அஇஅதிமுகவின் மீதும் எழுப்புகின்ற பொழுது அதிமுக நெருக்கடியை தரும் என்பதுதான் என்னுடைய இல்ல. அதாவது இங்க அதிமுக நண்பர் சொன்னாரு, இந்த நீட்ல இருந்து விலக்கு பெற திமுக அரசு தவறி விட்டது அப்படின்னாரு. ஆமா, இன்னும் விலக்கு பெறல. அதற்காக நீங்க என்ன பண்றீங்க? விலக்கு தரமாட்டோம் என்று வீம்பு செய்கிற பாஜகவோடு கூட்டணி. இத போய் நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க நீட்டை பத்தி இப்ப பேசுனீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் உங்களை பத்தி, அதிமுக தலைமை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுதான் நான் சொன்னேன். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. ஆனா நீங்க ஒரு கொள்கையை பத்தி பேச வேண்டி இருக்குது. இந்த நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேணாமியா, மிச்ச மாநிலங்களை ஒப்புக்கொண்டு அவங்க பாடு, எங்களுக்கு வேணாமியா அப்படிங்கிறதுல நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? ஆகவே கேட்கறீங்க உரிமையோடு, திமுக ஏன் விலக்கு வாங்கல நீட்ல இருந்து? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விலக்கு தரமாட்டோம்னு பிடிவாதம் பண்ணுகிற மோடி அரசோட கூட்டணி, உள்துறை அமைச்சர் அவரோட வச்சு கூட்டணி. இது எப்படிங்க எடுபடும் இந்த வாதம்? எனக்கு புரியல. இப்ப இந்த ஊழலை பத்தி பாஜக காரங்க நிறைய, அமித்ஷா அவங்களும் பேசியிருக்காங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது
இல்ல முடிச்சிடறேன். ஒண்ணு ஒரு ஆங்கில பத்திரிகையில கார்கே, அதெல்லாம் நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். 41 கம்பெனிகளை பூரா வரிசையா போட்டு அந்த கம்பெனிகளுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுத்துச்சு மோடி அரசுங்கிறத போட்டு பாஜகவுக்கு 2700 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமா கிடைச்சது. அதை பத்தி இல்ல முடிக்கிறேன். இல்ல அத பத்தி இது பதில் சொல்ல முடிஞ்சா மோடி அரசால? சரி, ஓகே ஓகே. இந்த கூட்டணி ஓகே இந்த கூட்டணி அடுத்த பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது, பாஜக மேல வைக்கக்கூடிய, அங்க ஆளக்கூடிய அரசு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இங்க ஆளக்கூடிய அரசு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு இந்த ஓராண்டும் இந்த கூட்டணி அமைந்த பிறகு நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்கு. தொடர்ந்து பேசலாம். நேரம் நிறைய பேர் நினைச்சால குறைவா இருந்திருக்கும். விருந்தினர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத்தோடு ஆயுதத்து நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.